தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பிய வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44 சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவருடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பார்வைக்கு அவருடைய வார்த்தைகள் செயல்கள் கோபப்படுவது போல் தோன்றினாலும் அவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் கருணை குடிகொண்டிருக்கும். வேண்டியவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. சொந்த பணிகள் சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் அடுத்தவருக்காக செயல்படும் போது அதிக அக்கறையுடன் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் கூர்மையான அறிவால் சில பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொண்டு திட்டமிடுவதில் வல்லவர்கள். சம்பிரதாயத்திலும் தர்மத்திலும் தெய்வ பக்தியிலும் பிரயாணத்திலும் அதிக பற்றுடைய அவர்களுக்கு இறையருள் துணை நிற்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்தாலும் நிலையை சரியாக புரிந்து கொண்டு பக்குவமாக சமாளித்து விடுவார்கள். ஆனால் வார்த்தைகளில் கடுமையை குறைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் வெற்றி மிக சமீபத்தில் வந்துவிடும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பொது பலன்களை பார்த்தால் அவருடைய ராசிக்கு கீர்த்தி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கும் சதுர்த்த ஸ்தானமான 4ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் ஜென்ம ராசியில் இருந்து பயிற்சியாகி 2ஆம் இடத்தில் 15/12/2017 இருந்து 28/3/2020 வரை சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார். இதுவரை 7.5 ஆண்டு கால ஜென்மசனியின் தாக்கம் சற்று கடுமையாக இருந்திருக்கும். தற்போது சனி பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதன் தாக்கம் சற்றே குறையும். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு நன்மையும் தொல்லையும் கலந்து காணப்படும். உடல் நலனில் பெரும் அக்கறை செலுத்தி வருவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகளை தவிர பெரியதாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இல்லை. கடன் சுமை இருந்தாலும் பெரிய கலக்கம் இராது. சில நெருக்கடிகள் குறையும், தடை தாமதங்கள் குறையும். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். செயல்திறன் நன்றாக இருக்கும். காரிய சாதனை புரிய வாய்ப்புண்டு. தடை தாமதங்களை விலக்கி வைக்க புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த இடர்கள் விலகும். ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் தொழிலில் முழு கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து புதிய வழிமுறைகளை கையாண்டு வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். தொழிலை பற்றி சதா சிந்திப்பீர்கள். போட்டியாளர்கள் குறைவார்கள். உங்கள் முதலீடுகள் நல்ல முறையில் இருக்கும். பணவரவு நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பாக தலைகால் தெரியாமல் ஆடியவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடும். வெற்றியை தக்கவைக்க புதிய திட்டம் தீட்டுவீர்கள். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கவும் அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். பொருளாதார தடைகள் விலகுவதாலும் பணம் புரளுவதாலும் முழு மூச்சில் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் பண்புகளால் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு அலுவலகத்தில் தனி மரியாதை கிடைக்கும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொண்டு உதவி புரிவார்கள். உங்கள் திறமைக்கும் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுத்து மற்றவர்கள் உங்களிடம் ஆலோசனை சிக்கல்களை தீர்த்து உங்கள் அலுவலகத்தில் வெற்றியை நிலைநாட்டுவீர்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து அடக்கமாகவும் பொறுப்புடனும் பணியாற்றுவீர்கள். வீடு மனை வாகனம் வாங்க கடன் உதவி கேட்க மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலுடன் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். அலுவலக பணிகளுக்காக பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடும். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்பத்தில் எதிர்பார்த்த நல்ல நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். குதூகலமான சூழ்நிலை உருவாகும். பெரியவர்களின் உடல்நலம் திருப்தி தரும். மனக்குழப்பங்கள் விலகும். அவ்வப்போது தனிமையில் தவிர்த்த சூழ்நிலை மாறி கலகலப்பாக பலருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி இருவரும் ஒருமித்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். உற்றார் உறவினர் ஒன்று சேர்வர். உறவினர் மத்தியில் குடும்ப செல்வாக்கு உயரும். உங்கள் குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த கூட்டத்தை அடையாளம் கொண்டு விலக்கி வைப்பீர்கள். உங்களை குறை சொன்னவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். விரும்பிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக பார்த்தால் உற்சாகத்திற்கு குறைவிராது. உழைப்பு நல்ல பலனை தரும். உறவுகளை பலப்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். விட்டுக் கொடுப்பது உங்கள் பலவீனமாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் நல்ல பலனை தரும். சில செயல்கள் தடைபடுவது போல் தோன்றினாலும் நல்ல முடிவாகவே இருக்கும். தேவைக்கேற்ப பணவரவுகள் நல்ல முறையில் அமையும். உத்தியோகத்தில் உங்களின் உயர்ந்த நோக்கத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கும். சமூக ரீதியான அந்தஸ்து அதிகரிக்கும். சொந்த தொழிலில் மேன்மையுறும். ஆடை அணிமணி சேர்க்கை நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சரளமாக பேசி மற்றவரிடம் இனிமையாக பேசி பழகுவீர்கள். உங்களுடைய சுபாவத்தால் மற்றவர்கள் கவரப்படுவார்கள். பகை பாராட்டியவர்கள் கூட நட்புணர்வுடன் உங்களிடம் நெருங்கி பழகுவார்கள். ஒரு நல்ல காரியத்திற்காக தர்ம சிந்தனையுடன் செலவு செய்வீர்கள். இதுவரை இருந்த போட்டி பொறாமை தொல்லை வருத்தங்கள் காணாமல் போய்விடும். பரபரப்புடன் சுறுசுறுப்புடன் பணியாற்றி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் வார்த்தைகளில் இனிமை கூடும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். சோர்வு விலகும். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். போட்டி பந்தயங்களில் உங்களுடைய திறமை நல்ல முறையில் வெளிப்படும். பெற்றோர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களது கல்விக்கான வெளிநாட்டு கனவுகள் நனவாகும். நல்ல எண்ணங்களால் ஜொலிப்பீர்கள். பண்பையும் அன்பையும் நல்ல முறையில் வெளிப்படுத்தி மற்றவர்களின் கவனத்திற்கு ஆளாவீர்கள். உழைப்பு உங்களது ஊக்கத்தை அதிகப்படுத்தும். இரவு பகல் பாராது போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் அரசியல்வாதிகளின் முன்னேற்றத்தில் இருந்த தடங்கள் நீங்கும். புதிய பதவி கிடைக்கும். அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு கூட்டம் ஒன்று உங்களை சுற்றி வரும். சமூகத்தில் தனி மரியாதை உண்டாகும். நீங்கள் தொட்டது துலங்கும். உங்களிடத்தில் பகை பாராட்டியவர்கள் பலர் இன்று காணாமல் போய்விடுவார்கள். உங்களுடைய எண்ணங்கள் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். பகைவர் சிலர் கூட உங்கள் உதவியை நாடி தேடி வரக்கூடும். இருந்தாலும் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார்.
இந்த காலகட்டத்தில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும், கெடுபலன்கள் தெய்வாதீனமாக குறைய இடம் உண்டு. அக்கம் பக்கத்தினர் அவசியமான சந்தர்ப்பத்தில் உதவுவார்கள். குடும்பத்தினருடன் உங்களுடைய அன்பும் பாசமும் புனிதமானது. தொடர்ந்து பாசத்துடனே இருந்து வாருங்கள், அதனால் குறையொன்றுமில்லை. குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள், மற்றவை நல்லபடியே நடக்கும். கவலை வேண்டாம், உறவினர் வருகையால் நன்மை ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனி வேகமான முன்னேற்றத்தை காண முடியும். திடீர் பணவரவுக்கு வழி உண்டு. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற வாய்ப்புண்டு. இதையெல்லாம் ஆடம்பரமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சிகள் படிப்படியாக முன்னேற்றம் காணும். வெற்றிக்கு பின் தோல்விகள் ஏதேனும் ஏற்படும் போது நீங்கள் அதை சமமாக எடுத்துக்கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வழிகளிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு மகிழ்ச்சியூட்டும். அதற்கு ஸ்பெகுலேஷன், லாட்டரி சீட்டு என்று வாங்க தொடங்கி விடாதீர்கள். உழைப்பு உயர்வு தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொந்தமான விளைநிலங்களில் உற்பத்தியாகும் பொருள் உங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதன் மூலம் செல்வ செழிப்புக்கு வழி உண்டு. சகோதர சகோதரிகளிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக பழகுங்கள். உடல்நிலையில் சிறு உபாதை ஏற்பட்டாலும் அலட்சியமாக இல்லாமல் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றவும். எதற்கும் கலங்காத மன உறுதி கொண்ட நீங்கள் சில சமயங்களில் பதற்றமடைவதை குறைப்பது நல்லது. இறை வழிபாட்டில் ஈடுபட்டு மன அமைதி பெறுங்கள். உறவினர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். சேமிப்புக்கு வழி உண்டு. பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. கணவரிடம் பிணக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள். மனமாகாத பெண்கள் நல்ல கணவனை அடைய சந்தர்ப்பங்கள் இப்போது உங்களுக்கு உருவாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திர தினத்தில் ஆலயத்திற்கு சென்று மாதுளம்பழம் முத்துக்களால் துர்க்கையை அர்ச்சித்து வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.